அந்த நாடகத்தை பற்றி சொல்லணும்னு குஷ்டரோகி வேஷம், நெஞ்சு வெடிச்சு செத்துடணும். நான் பண்ணுற ரத்த கண்ணீர் பண்ணுறேன். குஷ்டரோகி வேஷம் போடுறது ரொம்ப டஃப்பான விஷயம். செகண்ட் ஹாஃப் மட்டும் நாடகம் நடத்தலாம். விருதுநகரில் எக்ஸிபிஷன் அங்கே தாத்தா நடிச்சிருக்காரு, சித்தப்பா நடிச்சிருக்காரு, எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு, எல்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு ஆசை நான் நடிக்கிறேன், சேலஞ்ச் பண்ணிட்டேன். எங்கள் குரூப் எல்லாம் மெட்ராஸ் இருக்காங்க, அவங்க வேற ஒரு கேம்புக்கு போயிட்டாங்க. நான் வந்து பிகினர், முதல் அரங்கேற்றம். என் கூட நடிச்சு யாருமே எங்க ட்ரூப் ஆள் இல்லை. எல்லாருக்கும் ஸ்கிரிப்டை பின் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவங்கவுங்க வாய்ஸை கரெக்டாக என் வாய்ஸுக்கு கேப் விட்டு டைலாக்குக்கு என் டைலாக்லாம் பேசி அனுப்பிச்சிட்டேன். இதை கேப் ஃபில் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. என் கூட இருக்க ஆளை வச்சு பேச வச்சுட்டு அவங்க டைலாக் பேச வச்சு என் டைலாக் அப்படியே பேசி கேசரை ஃபில் பண்ணிட்டேன். 2.5 மணி நாடகத்தை ஃபில் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல ஹெட்ஃபோனில் மாட்டிக்கிட்டு பார்க்க சுற்றி நடப்பேன். 7 மணி ஆகிடும், 4 hours இந்த டேப் பிடிக்கிறதுக்கு. திருப்பி கேட்பேன் முக்கியமான சீன்ஸ் எல்லாம். இப்படி 3 மாதம் தூக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி, ஒரு வெறி பிடிச்ச வேங்கை மாதிரி ஆகிட்டேமா. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. முதல் ரிஹர்சலும் கடைசி ரிஹர்சலுமே தான். ஏன்னா நேராக ஊரில் இருந்து இறங்குறேன். அன்னைக்கு ரிஹர்சல் அன்னைக்கு நாடகம் அப்படியே போச்சு. இன்ட்ரோ வரைக்கும் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சமாளித்தேன். பேசி முடித்த உடனே அந்த நாடகக்காரன் பூரா எல்லா நாடகத்தையும் ஊர்றவன். அவங்க தாத்தாதையும் பார்த்துருக்காங்க, அப்பாதையும் பார்த்துருக்காங்க, சித்தப்பாதையும் பார்த்துருக்காங்க. அவன் வாயால் சொன்ன வார்த்தை அப்படியே தாத்தா வந்து இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே போட்டாலும் நாடகத்தை பார்த்துருவேன். தாத்தா அப்பா சித்தப்பா யார் போட்டாலும் அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் உள்ளே வாங்கிட்டேன் ஆல்ரெடி.